திருச்சிற்றம்பலம். மனத்தகத்தான் தலைமேலான் வாக்கினுள்ளான் வாயாரத் தன்னடியே பாடும் தொண்டர் இனத்தகத்தான் இமயவர்தம் சிரத்தின் மேலான் ஈழண்டத்து அப்பாலானிப்பால் செம்பொன் புனத்தகத்தான் நறுங்கொன்றைப் போதிலுள்ளான் பொறுப்பிடையான் நெருப்பிடையான் காற்றிலுள்ளான் கனத்தகத்தான் கைலாயத்து உச்சியுள்ளான் களத்தியான் அவன் என் கண்ணுளானே. திருச்சிற்றம்பலம். அன்பு நேயர்களே, இன்றைய இந்த மனித வாழ்க்கையில் எத்தனை இடர்பாடுகள், எத்தனை பிறவிகள், ஏன் இன்பம் வருகிறது, ஏன் துன்பம் வருகிறது? ஒவ்வொருத்தர் சிந்தனையும் இதுதான். என்னையா பெரிய வச்சிருக்கேன், எனக்கு ஒன்றுமே கிடைக்க மாட்டேங்குது. 10 வருஷமாக வேலைக்கு போகிறேன், என்னால் ஒன்றும் பண்ண முடியல. 2 குழந்தைய காப்பாற்ற முடியல. அவன் நேற்று தான் வந்தால் 6 மாதமான மாதிரி இருக்குது, இன்றைக்கி மிகப்பெரிய காரில் போகிறான், நிறைய சம்பாதிச்சிட்டான். இது எப்படி சாத்தியம் அப்படிங்கிறது இன்றைக்கி மனிதனுடைய வாழ்க்கையில் ஒவ்வொருத்தருக்கு சிந்தனைகள். இறைவன் என்ன ஒரு மனிதனுக்கு கொடுக்குறாரோ அதான் நிரந்தரம். நீ இறைவன் கொடுக்காததை நாம் எதை தேடினாலும் நிரந்தரம் இல்லை. இந்த பணம் அப்படித்தான், இன்பம் அப்படித்தான், காசும் அப்படித்தான். இப்போ குடிக்க போகிறவனுக்கு எது இன்பம்? குடிக்கும் போது பார்த்தா சுகமாக தெரியுது, இன்பம். காசெல்லாம் தீர்ந்த பிறகு ஊறுகாய் நக்கிறது கூட காசு இல்லாதப்போ துன்பம். இது அவனுடைய பாடு. சம்பாதிக்கிறாங்க, நிறைய சம்பாதிக்கிறாங்க, இருந்தாலும் பணம் பத்தல. இப்போ 1 லட்சம் ரூபா இருந்தால் 2 லட்சம் ரூபாய்க்கு ஆசைப்படுறான், 2 லட்சம் ரூபா இருந்தால் 10 லட்சம் வேணும்னு ஆசைப்படுறான். கையில் வாங்கினேன், பையில் போடுதலே, காசு போன இடம் தெரியலை. காதலி பாப்பா, காரணம் கேட்பா, எது சொல்வது என்று புரியலை. இதுதான் வாழ்க்கை. இன்னைக்கு இதுதான் வாழ்க்கை. இருக்கும்போதும் சரி, இல்லாத போதும் சரி, இன்பமாக இருக்கணும் அப்படின்னா இருக்குது. இன்றைக்கி 1 லட்சம் ரூபா வச்சுருக்கோம். எப்பவும் போல் காலையில் அதே பழைய சோறு சாப்பிடுங்க, அல்லது வேறு உங்களுக்கு என்ன தினசரி என்ன உணவு எடுத்துக்கிறீங்களோ அந்த உணவு எடுத்துக்கோங்க. மதியம் இரவு இருக்குதுன்னு சொல்லி இந்த பணத்தை எடுத்துகிட்டு உடனே ஒரு டூர் போகணும்னு சம்சாரத்தை கூட்டிகிட்டு இங்கேருந்து காஷ்மீர் போயிட்டு வரலாம், அதாவது கோயில்களுக்கு போகலாம், திருப்பதி போகலாம், திருச்செந்தூர் போகலாம், அங்கே போய் 4 நாள் தங்கி இருக்கலாம், கடலில் குளிக்கலாம். எல்லாம் போய் வந்து பார்த்தா ஒரு நாளைக்கு 2000 ரூபா ரூம் செலவாயிரும். சாப்பாடு, போக்கு வரத்து, காரு, பெட்ரோலுன்னு பார்த்தா கடைசியில் அந்த பணம் அங்கே முடிஞ்சு போச்சு. இங்கே வந்தோடனே என்ன ஆகு, அடடா இப்படி ஏமாந்துட்டுமே, இந்த பணத்தை செலவு பண்ணாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். ஆக இது முதல்லையே திட்டம் போடணும். வாழ்க்கைன்னு என்ன, இப்போ நாம் வாழ்ந்தோம், கல்லூரி படித்தோம், அப்புறம் அப்பா வேலைக்கு மில்லுக்கு வேலைக்கு போனோம், மில்லில் வேலை செஞ்சிட்டு இருந்து பாதியில் விட்டு போட்டு வெளியில் வந்தோம், பல்வேறு வியாபாரங்கள் செய்தோம், நிறைய சம்பாதிச்சோம், பெரிய அளவில் ஏற்றுமதி தொழில் செஞ்சோம். ஒரு நாள் எல்லாம் போயிடுச்சு. பார்த்தோம்னா முழுமையாக போயிடுச்சு. அப்போ அந்த அம்மா அழுகுது தினம். 2 பிள்ளை வச்சுருக்கேன் ஐயா, எப்படியா கல்யாணம் பண்ணுவேன், என்ன செய்வேன், நீ எங்கேயாவது கொஞ்சம் கடனை வாங்கி போட்டு ஒரு வியாபாரம் பண்ணலாம்னு நான் சொன்னேன். கடன் வேண்டாம். ஏன்னா வாழ்க்கையிலே கடன் இல்லாமல் இருக்கிறவன் உலகத்திலேயே மிகப்பெரிய கோடீஸ்வரன். கடன் வாங்காமல் இருந்தோம்னா எத்தனை கஷ்டத்துலேயும் தப்பிச்சுக்கலாம். நோய் இல்லாதவன், கடன் இல்லாதவன் தான் கோடீஸ்வரன். அப்படி கடன் வேண்டான்ட்டு 3 ஆண்டுகள் முழுமையாக திருமுருகன் பூண்டி கோயிலில் படுத்தாச்சு. சோறு இருக்காது, துணி இருக்காது, எவனு திரும்பி பார்க்க மாட்டான் சொந்தக்காரன். நாம் வாழ்க்கையில் முன்னுக்கு உயர்த்தி விட்டவனு கூட திரும்பி பார்க்க மாட்டான். இதான் ஒன்றும் இல்லை. ஆனால் அந்த 3 ஆண்டுகளுக்கு பிறகு இறைவன் நமக்கு சோதனை வைக்கிறாரு. எப்படின்னா, சுந்தரமூர்த்தி நாயனார் கேரளாவிலேருந்து நிறைய பொண்ணும் பொருளை வாங்கிட்டு வர்றாரு. அவர் நண்பர்கிட்ட சேரமான் பெருமான்கிட்ட வாங்கிட்டு வர்றாரு. சேரமான் பெருமான்கிட்ட வாங்கிட்டு வரும்போது இவர் இறைவனை பார்க்காம போகிறாரு.
அதனால் இறைவன் என்ன பண்ணுறாரு, அவர்கிட்ட இருக்கிற பொருட்களை எல்லாம் பிடுங்கி கொண்டு வந்து கோயிலில் வச்சிடுறாரு. இது என்ன சொல்கிறாங்கன்னா, வேடுபறி செய்தார். இறைவன் சுந்தரமூர்த்தி நாயனார்கிட்ட வேடுபறி செய்தார். என்ன காரணம்னா, அவர் யாருன்னு இவருக்கு தெரியல. அதே மாதிரி எங்கிட்ட இறைவன் வேடுபறி செஞ்சார். வேடுபறி செஞ்சு 3 ஆண்டுகள் முழுக்க கொண்டு வந்து அங்கேயே திருவடியில் வச்சிட்டாரு. அது 3 ஆண்டுகளும் நமக்கு நீட் பரீட்சை மாதிரி. 3 ஆண்டு பரீட்சைப்பா. தினம் பார்க்குறாரு, வர்றாரு, பொதுவாக கொஸ்டின் பேப்பரை பார்க்குறாரு, கொடுக்குறாரு, நம்ம எழுதி வைக்கிற திருத்துறாரு. இப்படி 3 ஆண்டுகள். உணவு இருக்குதோ உணவிலேயே அதை பற்றி கவலை இல்லை. இன்பமாக இருந்தோம். அதுதான் இன்பம். இந்த இன்பத்தில் திளைத்த காரணத்தினால சாமி பார்த்தார். 3 ஆண்டுக்கு அப்புறம் சின்ன வியாபாரம் ஒரு நண்பர் மூலியமாக கொடுத்தார். அப்படியே செஞ்சால் நிறைய பொண்ணும் பொருளும் வந்தது. அதாவது எதெல்லாம் வேடுபறி செஞ்சாரோ அதை திருப்பி கொடுத்தார். அது மாத்திரமல்ல, வேடுபறி செஞ்ச பணத்துக்கு வட்டியும் போட்டு கொடுத்தார். அதான் முருகனாசாமி, திருமுருகன் பூண்டியில் இருக்கிற முருகனாசாமி. நம்பணும், இறைவனை நம்பினார், கடவுளை நம்பினார், கைவிடப்படார். இறைவன்கிறவர் நமக்குள்ளதான் இருக்கார். நீங்கள் அவர் ஃபைனான்ஸ் பண்ண மாட்டார், டாக்டர் வேலை பார்க்க மாட்டார். அவர் நமக்குள்ளதான் இருக்கார். நமக்குள்ள இருக்கின்ற இறைவனை முதலில் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆக இப்படி இறைவனை முழுமையாக நம்ம பிடிக்கணும். பால் நினைந்தோட்டும் தாயினும் சால பரிந்து நீ பாவியேனுடைய ஊனினை உருக்கி ஒளி பெருக்கி உலப்பில ஆனந்தமாய தேனினை சொரிந்து புறம்புறம் தெரிந்த செல்வமே சிவபெருமானே யானுனை தொடர்ந்து சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்து அருளுவது இனிய. ஏன்னா ஒரு பாட்டில் தேனை கொடுத்துட்டே இருக்காரு, நாம் திகட்ட சாப்பிட்றோம். இப்படிப்பட்ட ஒரு பெருமான் இருக்கிறாருங்கிற நம்பிக்கை இல்லாமல் பசங்களை சொன்னால் திண்ணூறு வச்சுட்டு வாயான்னு நான் வைக்க மாட்டேங்கிறாங்க. இப்படி நம்பிக்கை இல்லாமல் நம்ம வாழ்க்கை மேலேயும் நம்பிக்கை இல்லை. என்னமோ போகிறேன், என்னமோ வாரேன், என்னமோ நடக்குது. ஏன்னா இதுதான் மனிதனுடைய இயல்பு. ஒரு காலத்தில் நாமும் அப்படித்தான் இருந்தோம். இறைவனே இல்லை, சாமி எங்கே இருக்க ஏன்னா அந்த பார்த்தாரு, இவன் தொல்லை தாங்க முடியலன்னு கூட்டிகிட்டு வந்து கிட்ட வச்சிட்டார். கிட்ட வச்ச பிறகு அவர் இப்படி ஒரு ஆள் இருக்குது அப்படிங்கிறத அப்பர் சாமி அருமையை சொல்லுவார். என்ன ஏதும் அறிந்திலன் எம்பிரான். நான் ஆறுங்கிறது அந்த ஆளுக்கு தெரியல. தன்னை நானும் உன்னேதும் அறிந்திலன். அப்படி ஒரு ஆள் இருக்காருங்கிறது எனக்கும் தெரியல. என்னை தன் அடியான் என்று அறிதலும் தன்னை நானும் பிரான் என்று அறிந்தேனே. இப்படிப்பட்ட ஒரு முதலாளி இருக்கிறது எனக்கும் தெரியாம போச்சு, அவருக்கும் தெரியாம போச்சு. அவர் பார்த்தாரு, இந்த நாய் நம்ம நாயிடாகிறே அதை கொண்டு போய் கட்டி வச்சு சோறு போடுனாரு. முதல் கட்டி வச்சு சோறு போட்டார். அப்புறம் நாய் பழகின பிறகு என்ன பண்ணாருன்னா அவுத்து விட்டார். இது எங்கேயும் போகாது, நம்ம கால் விட்டு எங்கேயும் போகாதுன்னு சொல்லிட்டு அந்த நாய் சோறு போட்டார். ஆக இறைவனை நாம தான் பிடிக்கணும். அவர் வருவார், இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி. ஏன்னா நாம் அவரை கெட்டியாக பிடிச்சிட்டோம்னா அப்புறம் பாப்பார், இந்த நாய் என்னடா விட மாட்டேங்கிற, சரி ரைட் என்னடா போய் பாட்டுலான்னு. இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி செங்கமல பொற்பாதம் தந்தருளும் சேவகனை அங்கன் அரசை அடியோங்கட்கு அறமுதை. வீட்டுக்கு வருவார். ஒன்றியிருந்து நினைவின்கள் உந்தமக்கு ஊனம் இல்லை சொல்றாரு. நீ இறைவனை கெட்டியா பிடிச்சிட்டீங்கன்னா உனக்கு என்னைக்கு எந்த தொந்தரவும் இல்லை, ஊனம் இல்லை. கன்றிய காலனை காலால் கடிந்தான் அடியவர்காய். சாமி யமம் வந்தது கூட எட்டி வச்சார். யாரே? அந்த அடியவருக்காக. ஆக அவ்வளவு ரொம்ப அன்பா இருக்கிறவர் சிதம்பரத்தில் போய் நின்னோன்னா கேட்டார், என்று வந்தாய் எனும் எம்பெருமான் தன் திருக்குறிப்பு. அவர் பார்க்கும்போது நமக்கு மனசுக்குள்ள உருக்கம் வரணும். அந்த உருக்கம்தான் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னெறிக்கு வைப்பது. வேதம் 4 மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே. இது நம்ம அளவுக்கு இந்த சிந்தனைகளை கொண்டு போயிட்டே இருந்தோம்னா வாழ்க்கையில் என்றைக்கும் எந்த குறையும் வராது. மிகப்பெரிய கார் வேணுமா, வரும், அதில் அனுபவிச்சுக்கா, ஏறி இறங்கிக்கா, அப்புறம் அது போயிட்டு நம்மளே வச்சிருக்கோம்னா தான் துன்பம்.
இன்றைக்கி ஒரு 1000 ரூபா கொடுத்து கோயம்புத்தூர் போகணும், ரைட்டு பஸ்ஸுக்கு போக முடியல, ரைட்டு ஒரு 1000 ரூபா இருக்குது, ரைட்டு எடு போ, அங்கே போய் இறக்கோ. நீ 5 லட்சம் போட்டு கார் வாங்கினாலும் அதே சுகந்தான், பெட்ரோல் ஊற்றணும், டிரைவர் வேணும். 50 லட்சம் போட்டு கார் வாங்கினாலும் அதே சுகந்தான், பெட்ரோல் வேணும், டிரைவர் வேணும். இப்போ பார்த்தா பெரிய பெரிய இந்த உலக அளவில் இருக்கிற முதலாளிகள் எல்லாம் பார்த்தோம்னா 100 கோடி, 50 கோடி, 1000 கோடின்னு சொல்கிறோன்னு ஒரு காரினுடைய விலை. இப்போ இப்போ ஒரு கல்யாணம் நடத்தினானே யார், அம்பானி, அவன் பையன் கல்யாணத்துக்கு போனவனுக்கெல்லாம் ஒவ்வொருத்தனுக்கும் 2 கோடி ரூபாய்க்கு ஒரு கடியாரம். 2 கோடிக்கு அங்கே போனால் அத்தனை ஏழைகளுக்கு கொடுத்துருக்கான் அவன். அடாடா, அவனை பார்த்துட்டு இவனுக்கு ஒரு உருக்கம். ரஜினிகாந்த் ஆடுவான் பாருங்க பையன் கூட. மானக்கெட்ட உழைப்பு இந்த நாய்களுக்கு. இத்தனை காசு வாங்குறானுங்களே சினிமாவில். ஏதாவது தர்மம் பண்ணுறானா? ரொம்ப குறைவான ஆட்கள், ஒரு 4-5 பேர் ஏழைகளுக்கு கொடுக்கலாம்னு கொடுக்குறான். இவனுக்கெல்லாம் வாங்கி சொத்தை வாங்கி போடுறாங்க. அவங்க ஊரில் போய் சொத்து வாங்குறானுங்க. என் தமிழ் மக்களேங்கிறானுங்க. என்ன நீ தமிழ் மக்களுக்கு போய் பாடுபடுற? அங்கே மக்களை ஏமாத்துறாங்க. அவனுக்கு கட் அவுட்ருக்கு சாமிக்கு பாலாபிஷேகம் பண்ண மாட்டானுவே. அந்த சினிமா கொட்டாயில் வர்ற கட் அவுட்ருக்கு போய் பாலாபிஷேகம் பண்ணுறான். மேலேறி கீழே செத்து போயிடுறான். இதுதான் உலகியலில் நடக்குது. ஆக இறைவன்கிறவரை நாம் முழுசாக பிடித்தால் மாத்திரமே, சிக்கனை பிடிச்சா மாத்திரமே நமக்கு வாழ்க்கையினுடைய துன்பங்கள் நீங்கும், இன்பம் வரும். இன்பம்னா என்ன? பெரிய காரில் போகிறது, ராத்திரி ஏசியில் படுத்துக்கிறது, சினிமாவுக்கு போகிறது, வாரது, பாருக்கு போகிறது இன்பம் அல்ல. நமக்குள்ள நாம் உருகி ஒரு 2 பாட்டை படிப்போம்ப்பா திருவாசகத்தில் அல்லது தேவாரத்தில். இதை படிச்சுட்டு இதோட உருகி இறைவன்கிட்ட உட்கார்ந்துட்டோம்னாலே நமக்கு உடலில் நோய் வராது, மனசில் நோய் வராது. இந்த மனசுலேயும் உடல்லையும் நோய் வந்துருச்சுனாலே நாம் மருத்துவமனைக்கு காசு கொடுத்தே வீணாக போயிடுவோம். ஆக இப்படி மருத்துவமனைக்கு நம்ம அனுப்பாமல் இயற்கை உணவு இன்றைக்கி ஆனந்தமாக கிடைக்குது. எங்கே பார்த்தாலும் இப்போ எல்லாம் சிறுதானிய உணவகங்கள் ஆரம்பிச்சிட்டாங்க, எல்லாம் நிறையா இருக்குது. ஒரு காலத்தில் நான் மோசமாக சொன்ன ராய்க்களி, சோளக்களி அதெல்லாம் விட்டுட்டு தினம் இட்லி, தோசை இந்த மாதிரி சாப்பிட்டு இருந்தோம். எண்ணெய்கள், அதில் இருக்கிற அந்த கெட்ட பொருட்களெல்லாம் நம்ம உடம்பு நோயாக்கிச்சு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா காலையில் செய்தியில் சொல்கிறேன், உலகத்திலேயே இந்தியாவில் அதிகமாக புற்றுநோய் இருக்குது. புற்றுநோய் வர்றதுக்கு காரணம் புகையிலை போடுறது, மது அருந்துறது, பாக்கு சாப்பிட்றதுன்னா எதுவுமே இல்லை. பெண்களுக்கு நிறைய புற்றுநோய், குழந்தைகளுக்கு நிறைய புற்றுநோய். அதுக்கு இன்றைக்கி அரசாங்கம் இலவச வைத்தியம்னு சொல்லுதா தவிர இலவச வைத்தியம் கிடையாது. லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் கொடுத்து வைத்தியம் பார்த்துருக்காங்க. அது முடியாதவன் தான் அந்த மருத்துவமனைக்கு போய் அரசு மருத்துவமனையில் போய் இருக்காங்க. ஆக இதுக்கு அடிப்படை காரணங்களே நாம் சாப்பிட்ற உணவு. ஆகவே குழந்தைகள்லேருந்து திருக்குறள், வள்ளலார் போன்ற பெருமக்களின் கருத்துக்களை சொல்லி ஆன்மீகத்தை சொல்லித்தந்தால் மாத்திரமே இந்த சமுதாயம் சீரடையும். திருச்சிற்றம்பலம்.